இப்போ கூட்டணிக்குள்ள விஜய் வந்துட்டார்னா அது விஜய்க்கு நல்லதான்னு கேட்டா இந்த எலெக்ஷனுக்கு நல்லது இல்ல, பட் ஆனா அது பிஜேபிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க என்ன எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் நான் அந்த நெருக்கடிக்கு அஞ்சுறவன் இல்ல அப்படிங்கறது அவர் சிம்பாலிக்கா சொல்றாரு. அப்போ ஒரு இக்கட்டான சூழல்ல தான் விஜய் அவர்கள் நிஜமாவே மாறிட்டு இருக்காரோ. இந்த பக்கம் பாஜகவையும் ஹேண்டில் பண்ணணும், இந்த பக்கம் மக்கள் மனசு கோணாம நடந்துக்கணும், இந்த பக்கம் திமுக அரசியல் எதிரின்னு சொல்லணும், இன்னொரு பக்கம் அதிமுக வாக்குகளையும் வாங்கணும். ஏன்னா இன்னும் 35 நாள் இருக்கு தேர்தலுக்கு. இந்த 35 நாள் அப்படிங்கறது அடுத்த ஒரு 10 நாள்ல எப்படி வேணா என்ன வேணா மாறலாம்ல. பேச்சுவார்த்தை இன்னும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். யார் அந்த பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க அப்படிங்கறதே சொல்லிடுங்க. விஜய்க்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆந்திரா பிசினஸ்மேனை கூப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் இவ்வளவு நாளா ஜெகதீஷ் தான் வந்துட்டு கூடவே இருப்பார்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அவருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரா. இல்ல அவர் எந்த அளவுக்கு நெருக்கம்னா இப்போ நீங்க சிபிஐ ஆபீஸ்க்கு போறப்ப கூட அந்த கார்ல அவர் இருப்பாரு அப்படிங்கிறாங்க. ஆதவ அர்ஜுனாவுமே வந்துட்டு கூட்டணி நமக்கு வேணாம், நாங்க தனித்து தான் இருக்க போறோம், அவர் மேடைகள்லயுமே அதை சொல்லிட்டு இது என்னால நம்ப முடியலைங்க. அதே போல இங்க என்னன்னா நாங்க சேர்ந்துக்கிறோம், பட் ஆனா கூட்டணி பேரை மட்டும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு திமுக கூட்டணி மாதிரி பேர் வைங்க, அப்படி நீங்க பேரை மாத்தினீங்கன்னா கூட்டணிக்குள்ள நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்ணாடியை திருப்பினா எப்படி ஜீவா வண்டி ஓடும் கேட்கலாம். நிர்மல்குமார் அவர்கள் வந்துட்டு நேற்று பேசியிருக்காரு, போயிருக்காரு, இந்த மாதிரி சொல்லலாம். பட் அஃபிஷியலா ஒரு லெட்டர் பேட்ல டிவிக்கு அறிக்கை எதுவும் விடல, இப்போ வரைக்கும் விடல. Pani 65 இதான் இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சந்தோஷ். வணக்கமா பண்ணா. தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க, அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு. விஜய் அவர்கள் யாரோட கூட்டணிக்கு போக போறாரு, என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை இந்த தேர்தலில் கிரியேட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் முழுக்கவும் பெருமளவில் விஜய் அவர்களை சுற்றி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு போய்கிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பா என்டிஏ கூட்டணிக்குள்ள போவாரா போக மாட்டாரா, சிபிஐ விசாரணைக்கு வர போயிட்டு வந்திருக்காரு, என்ன மாதிரியான கொக்கி போட்டு இழுக்க பாக்குறாங்க பாஜகவினர் விஜய் அப்படின்ற ஒரு டாபிக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன? சோஃபார் என்ன மாதிரியான விடயங்களை தாவேகாவினர் கடந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இந்த கூட்டணி விவகாரத்தில் மட்டும்? இல்லை, ஆரம்பிக்கும் போது நம்ம பார்த்தோன்னா விஜய் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு அரைக்கூவல் மாதிரி விட்டுருந்தாரு. லைக் எப்படின்னா கூட்டணியில் பல கட்சிகள் வருவாங்க, திமுக கூட இருக்கவங்களோ இல்லை அதிமுக கூட இருக்கவங்களோ முக்கியமாக அவங்களாம் நம்ம கூட வந்துருவாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு ஹை செட் கோல் வச்சுருந்தாரு. ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தா ஒரு தனித்து விடப்பட்டவராக ஆக்கப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் சரி இதுக்கு மேலே இது பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலை, பிளான் பிக்கு போகும்னு இன்னும் பிஜேபி தான் அந்த ஸ்கெட்சை போட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறபடி தான் நான் அதை பார்க்குறேன். விடாப்பிடியாக இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. என்னென்னா இப்போது டிவிக்கே இதுக்குள்ளே வந்துட்டா ஒரு ரொம்ப பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப விடாப்பிடியாக நம்பி அவங்க தான் திரும்ப 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 அதை அப்ரோச் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, பிஜேபி விடாம பிடிச்சிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் ஒரு பிரேக்கிங் பார்க்கும்போது கூட ஒரு சேனல்ல கடைசி முயற்சியா பாஜக இந்த முயற்சியை எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கடைசி முயற்சியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னும் 35 நாள் இருக்கு தேர்தலுக்கு. இந்த 35 நாள் அப்படிங்கறது அடுத்த ஒரு 10 நாள்ல எப்படி வேணா என்ன வேணா மாறலாம்ல. கண்டிப்பா. ஏன்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் படி நம்ம பேசுறப்போ பேச்சுவார்த்தை இன்னும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். யார் அந்த பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க அப்படிங்கறதே சொல்லிடுங்களேன். இல்லை, இப்போ அந்த பேச்சுவார்த்தை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு ஜான் ஆரோக்கியசாமி அதிமுகவில் எடப்பாடி கூட பேசினார் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சது தான். ஒரு 2.5 வருஷம் இந்த மாதிரியான விஷயங்கள் போச்சு. அதுக்கடுத்து செங்கோட்டையனை வச்சு பாஜக மூவ் பண்ணதா ஒரு பேச்சு இருந்துச்சு. இப்போது இந்த மாநிலம்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக ஹோம் மினிஸ்டரே பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. அவர் தான் இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை, அதாவது டிவிக்கேவை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஓகே, பொதுவாக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னா 2 கட்சியினுடைய தலைவர்கள் பேசிப்பாங்க, இல்லாட்டி 2ஆம் கட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க தான் பேசுவாங்க அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். பட் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக இறங்கி விஜய்க்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆந்திரா பிஸ்னஸ்மேனை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய பேர் கூட விஷ்ணு ரெட்டி.
அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விஜயோடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தரோட தான் பாஜகவினர் வந்து டெல்லியில இருந்து, அதுவும் இங்க இருக்கக்கூடிய மாநில இல்ல அவர் எந்த தலைவர்களோ அளவுக்கு நெருக்கம்னா இப்போ நீங்க சிபிஐ ஆபீஸ்க்கு போறப்ப கூட அந்த கார்ல அவர் இருப்பாரு அப்படிங்கிறாங்க. ஓகே அதாவது அந்த அளவுக்கான நெருக்கமா ஒரு ஆடியோ லான்ச்லயும் கூட இருப்பார். அதாவது நான் இவ்வளவு நாளா ஜெகதீஷ் தான் வந்துட்டு கூடவே இருப்பார்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அவருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காராம், விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் இருக்காரு. விஜயோடைய ஒரு ட்வின் பிரதர், ட்வின் சோல்னு சொல்லலாம் போல. அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய விஷ்ணு ரெட்டி, ஆந்திர தொழிலதிபர், மிக முக்கியமான ஒரு நபர் விஜய்க்கு ம். நெருக்கமான. அந்த நபரோட கூட்டணி பேச்சுவார்த்தை பாஜக, அதுவும் இங்க இருக்க தமிழ்நாட்டு நிர்வாகிகள் கிடையாது, டெல்லியில இருந்து டைரக்டா தலைமை பேசுறாங்க அப்படின்னும் போது, அப்போ உண்மையாவே ஏதோ ஒரு விஷயம் இருக்கோ அப்படின்னு தான் நம்மளுடைய சோர்சஸ்லாம் சொல்றாங்க. அதே போல இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா இதுக்கு யாரெல்லாம் வந்து கட்டுப்படுறா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. இங்கே வந்துட்டு டிவிக்கேல இது எல்லாத்துக்குமே அவங்க கட்டுப்படுறாங்களா அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டவுட்ஸாகவே இருக்குது. ஏன்னா இவங்க வந்து நெருக்கடி கொடுப்பாங்களோ, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களோ, அதுக்காக நம்ம இணங்கணுமோ அப்படிங்கிற ஒரு இது போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி வந்து ரொம்ப தெளிவாகவே நம்ம கூட்டணின்னு போனால் ஒன்று காங்கிரஸ் கூட போயிருக்கணும், இல்லைன்னா இடதுசாரிகள் கூட போயிருக்கணும், இங்கே இவங்க கூட போகக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு கட்சி வந்துட்டு ஒரு கொள்கை இருக்குது அப்படின்னா அது எல்லாமே டைல்யூட் ஆகிடும். நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறதுமே அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுகவை இன்னைக்கு மக்கள் வந்து ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறதுக்கு ஒரு ரீசனுமே அந்த கொள்கையெல்லாம் வந்து இப்போ டைல்யூட் ஆகிடுச்சு இவங்களுடைய கூட்டணிக்குள்ளே வரதுனால அப்படிங்கிறதுல ஆரம்பத்துலேருந்து ரொம்ப விடாப்பிடியாக அவர் இருக்கிறதாகவும், ஆதவ அர்ஜுனாவுமே வந்துட்டு கூட்டணி நமக்கு வேணாம், நாங்கள் தனித்து தான் இருக்க போகிறோம், இதை அவர் என்னால மேடைகள்லையுமே அதை சொல்லிட்டு இதை இருக்காரு. என்னால நம்ப முடியலைங்க. ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு லெஃப்ட் ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஒரு நபர், அதுவும் பாஜகவோட கூட்டணிக்கு போறது விரும்ப மாட்டேங்கிறாரு அப்படிங்கறத ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா அப்போஸ் லாஜிக் இருக்கு. பண்றாருங்கிறத நம்ம வந்து ஒரு லாஜிக்காவும் பார்க்கலாம், இல்ல வந்து ஆல்ரெடி கேள்விப்பட்ட விஷயம் தான். ஆதவர்ஜனா இதை அப்போஸ் பண்றாருன்னு நினைக்கும் போது தான் எனக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல. இல்லை அரசியல் கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ ஓகே தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கும்ல, மேபி அந்த கணக்கை அவர் சீரியஸாக பார்த்துருக்கலாம். மேபி இங்க தமிழ்நாட்டுக்காக அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, இங்க இருக்க மக்களுடைய மைண்ட் செட் தெரியுங்கிறதுனால அது அப்படி போனா ஒர்க் அவுட் ஆகாது பிஜேபி கூட அப்படின்னு ஏன்னா அவர் யோசிச்சிருக்கலாம். இருந்த கட்சிகள் எடுத்து வச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். புரியுது. ஆனா நீங்க கொள்கைன்னு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, சோ அதனால சொல்றேன், ஒருவேளை இந்த கூட்டணி கணக்குகள் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா தாவேகா தரப்புல இருந்து ஒரு பெரிய டிமாண்ட் வச்சிருக்காங்க. என்னன்னா, நீங்க வந்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள நாங்க வந்து கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்னு ம். சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த கூட்டணிக்கு நீங்க போவீங்க அப்படின்னா, நீங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு திமுக கூட்டணி மாதிரி பேர் வைங்க, அப்படி நீங்க பேரை மாத்தினீங்கன்னா கூட்டணிக்குள்ள நாங்க வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு லாஜிக்கல் டிமாண்டுன்னு எனக்கு தெரியல. இல்லை நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது அது ஒரு வகையில் வந்துட்டு ஒரு மாதிரி இதாக தானே இருக்குது. இப்போ அந்த ஐடியாலஜிக்கலாக நம்ம பார்க்கும்போது, ஆனால் நீங்கள் அப்படியே நீங்கள் பழைய எலெக்ஷன் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா திமுக வந்து பாஜக கூட சேர்ந்துருக்காங்க. ம். அதே போல இங்க என்னன்னா நாங்க சேர்ந்துக்கிறோம், பட் ஆனா கூட்டணி பேரை மட்டும் மாத்திருங்க. அந்த போஸ்டர் கண்ணாடியை திருப்பினா எப்படி ஜீவா வண்டி ஓடும் அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு. தெரியல, பட் ஆனா அவங்க வைக்கிற டிமாண்ட்ல இது ஒரு முக்கியமான டிமாண்டா சொல்றாங்களாம். பட் பேர் மாத்துறதுனால என்ன ஆயிடும்? கொள்கை எதுவுமே மாறாதுல்ல. இப்ப நம்ம ம். கொள்கையை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் ரொம்ப சீரியஸா. அப்ப ஒருத்தருடைய அஜெண்டாவை நீங்க எதிர்க்கிறீங்க, கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பெயரை மட்டும் மாத்திக்கோங்க, நாங்க வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கறதுல என்னங்க இருக்கு? இல்ல அதுதான் அவங்க வச்சிருக்க டிமாண்ட்ஸ்ல அது ஒண்ணு வச்சிருக்காங்க. இன்னொன்னு அவங்க அதுல சொன்னது என்னன்னா, இப்போ நீங்க வந்து என்டிஏ தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சித்தரிப்பு இருக்கு. அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணிங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பு தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த டிமாண்டில் முன்வைக்கிறதாகவும், இதுக்கு அடுத்து சீட்ஸாக நம்ம பார்த்தோம்னா 60 சீட் கிட்ட கேட்குறாங்களாம். 60 சீட் கொடுத்தா நாங்கள் வரோம். அதே போல் 60 சீட் இல்லைன்னா 45 ப்ளஸ் அமைச்சரவையில் இடம் வேணுமா. ஓகே, ரெண்டுமே பாசிபிள்னு நினைக்கிறேன். நேத்தைக்கு நம்மளுடைய இன்டர்வியூல எஸ்பிஎல் சார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஒருவேளை தாவேகா வந்து கூட்டணிக்குள்ள வராங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கு தான் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு, தாவேகா ஒரு 40 சீட் கேட்கறாங்கன்னு கூட வச்சுப்போம், குறைஞ்சது. பாஜக தரப்புல இருந்து ஒரு 30 சீட் கேட்கறாங்க குறைஞ்சது. கூட்டணி கட்சிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20, இதுவே ஒரு 100 கிட்ட வந்துருது கவுண்ட். அப்ப 100 சீட்டை ஒதுக்கிட்டு மீதி 134 சீட்ல நிக்கிறாங்க அப்படின்னா 134ல மெஜாரிட்டியான 117, 118 அதிமுக எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்ப அந்த 118 அப்படிங்கிறது 134 சீட்ஸை வச்சுட்டு அவங்களால அந்த பார்டர் டச் பண்ண முடியாது. அண்ட் ஆப்வியஸ்லி டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பவர் ஷேரிங் அப்படின்ற ஒரு விஷயத்த தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு அது நடைமுறை சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறதான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுகவுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு தெரியுது. எப்படிங்க 45 சீட்டு கொடுப்பாங்க? அதுவுமே வாய்ப்பு இல்லை. அமைச்சரவையெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இல்லை நீங்கள் இப்போ சொல்லும் போதே சொன்னீங்க பவர் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். பவர் ஷேரிங்கை தாண்டி இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா
கால்குலேஷன் ஆஃப் நம்பர்ஸில் வந்துட்டு நீங்கள் மெஜாரிட்டியாக வரணும், வந்தால் தான் இங்கே பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். கொஞ்சம் மைனாரிட்டியில் சிக்கி இன்னொருத்தவங்களோட உதவி தேவைப்படுது அப்படின்னா அந்த சிஎம்ங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் இவங்க இருக்கலாம், அடுத்து பார்த்தா வேற யாரோ பிஜேபியில் கூட இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். நம்ம இது இந்திய அரசியலில் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கோம். இப்போ ஆரம்பிக்கும் போது ஒருத்தவங்கள ஒரு முகமாக வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து பின்னாடி பார்த்தோன்னா வேற ஒருத்தவங்கள வச்சு அப்படியே பிஜேபி உள்ள வராங்க. அப்படி பார்க்கும்போது இது பிஜேபியோட ஸ்கெட்சாக பார்த்தோன்னா இது வந்து சம ஸ்கெட்சாக அவங்களுக்கு இருக்கும். அப்படிதான் இருக்கு. பிஜேபியோடைய ஸ்கெட்ச் தான். அதனால தான் இந்த ஸ்கெட்ச் இந்த பிளான்ல விஜயை உள்ள கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்க நம்ம இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, சென்னையுடைய அனாலிசிஸ். சென்னைக்குள்ள தான் பெருமளவுல தாவேகாவினுடைய மாநில அளவிலான முக்கிய நிர்வாகிகள், பெயர் தெரிஞ்சு இப்ப வெளியே ஃபெமிலியரா இருக்கக்கூடிய நபர்கள் போட்டியிட ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நீங்க பேசிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம டீட்டெயில்டா பேசலாம். அதான் இப்போ என்ன பார்த்தோம்னா தாவேக்கால இருக்க முக்கியஸ்தர்கள் எல்லாருமே, அதாவது ஒரு 2 பேரை தவிர்த்து மற்ற எல்லா முக்கியஸ்தர்களுமே சென்னையை தான் குறி வைக்கிறாங்க. அப்படி சென்னையை குறி வைக்கிறதோட நோக்கம் என்னன்னு பார்த்தா டிஎம்கே வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதாகவும் அவங்களுடைய ஓட்டோட வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம், பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்துட்டு டிஎம்கேக்கு அதிகமாக போகிறத இவங்க கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் இவங்க இறங்குற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று பார்த்தோன்னா இங்கே நீங்கள் கேட்கலாம், இப்போ ஏடிஎம்கே கூட இவங்க அலையன்ஸ் வந்துட்டாங்கன்னா இங்கே எப்படி எல்லாமே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும்? ஆல்ரெடி இங்கே முக்கியஸ்தர்கள் ஏடிஎம்கேல இருந்து ஜெயிச்சு அமைச்சர்களாக இருந்தவங்க தொகுதி பக்கம் இவங்க எதுவுமே வேலைகள் பார்க்கல. ஓகே, அப்ப இங்க வந்து எந்தெந்த தொகுதிகள் ஆனா டிவிகே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதையும் சொல்றேன். ஓகே, டிஸ்க்ளைமர். ஓகே, அதுதான் இங்க முக்கிய அமைச்சர்கள் முக்கிய நபர்களுக்கான அந்த தொகுதியை மட்டும் விட்டுட்டு மித்த தொகுதியிலெல்லாம் வந்து நிக்கிறது மூலமா அந்த இடத்துல ஓட் ஸ்பிளிட் பண்றதுக்காகவோ இல்ல ஏதோ ஒரு வகையில அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க பிளான் பண்றாங்க. ஹூ நோஸ், எதுவுமே ஒரு பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜியாவோ இல்லை ஒரு பிளானாவோ கூட இருக்கலாம் அப்படி பார்த்தா. இல்லை அதான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வரதுக்காக செயல்பட்ட சிலர் தான் வந்துட்டு இப்போ விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பேசுகிறதுக்கு முக்கியமாக அவங்க தான் வந்துட்டு உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டிடிவி தினகரன் கேஸ் வேற இல்ல, அவர் ஆல்ரெடி ஏடிஎம்கேல இருந்திருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த நேரத்துல அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ள கூட்டிட்டு வந்துட முடியும் ஈஸியா. பட் விஜய் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. இப்ப நெருக்கடிகள் வர 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 இப்ப அவருக்கு ஒரு பயம் ஏற்படும். அந்த அச்சம் தான் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல மேபி உங்க உள்ள வரதுக்கான ஒரு இதா இருக்கும்ல. எல்லா பக்கமே பிஜேபி அதை தானே ஆயுதமா பயன்படுத்திருக்காங்க. இப்ப எடப்பாடி வந்துட்டு நம்ம பார்க்கும்போது இதே எடப்பாடி அவர்கள் பாஜக மீது இனிமேல் கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னாரு. அடுத்த ஒரு வருஷத்துல திரும்பி கூட்டணி அமைச்சிட்டார்ல. அமைச்சிட்டாரு. பட் அவருக்கான ஒரு அழுத்தம் இருந்ததுன்றது நம்ம சொல்றோம். ஒரு டூலா பயன்படுத்துறாங்கல்ல இப்போ. பட் ஸ்டில் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வெவ்வேறு மாநிலங்களை கூட பார்த்துட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க பவர்க்குள்ள வர்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க பாஜக அப்படிங்கிறது. பட் இந்த இடத்துல இப்போ ரீசெண்டா விஜய் அவர்கள் டெல்லி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு வந்ததா இருக்கட்டும், சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வெளியே வரும்போது அந்த கார்ல ஏறி எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 2 தடவை போயிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, 2 வாட்டி போயிட்டு வந்துட்டாரு. அப்பலாம் ஒரு பெருசா அலப்பற இல்ல, எதுவுமே இல்ல. இல்ல, கடந்த முறை இன்வெஸ்டிகேஷனுக்கு 2 முறை போனாது. இப்ப போனது வந்து 3வது முறை நினைக்கிறேன். இந்த முறை போயிட்டு வரும்போது ரொம்ப ஜோவியலா அந்த கார்ல இருந்து மேல ஏறி ஹாய் காட்டுறதா இருக்கட்டும், எல்லாருக்குமே வணக்கம் சொல்றதா இருக்கட்டும். ஓகே, இது ஒரு இன்வெஸ்டிகேஷன், நல்லா நார்மலா போயிட்டு வரோம் நினைச்சா போயிட்டு வராரு. இதுல என்ன இருக்கு அழுத்தம்னு எனக்கு புரியல. இல்ல இப்ப இதை பத்தி நண்பர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாப்புலன்னா, அதாவது ஐ மீன் சோர்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் நான் அந்த நெருக்கடிக்கு அஞ்சுறவன் இல்ல அப்படிங்கறது அவர் சிம்பாலிக்கா சொல்றாரு. அப்படி எடுத்துக்கணுங்கிற மாதிரி. அதுதான் நானும் சொல்றேன். நீங்க எனக்கு என்ன வேணா அழுத்தம் கொடுங்க, நான் ரொம்ப கேர்ஃப்ரீயா இருக்கேன் பாருங்க அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்த கன்வே பண்ணாரான்னு தோணுது. ஆனா அதே எஸ்பிஎல் சாரோட இன்டர்வியூல நமக்கு சொல்லியிருந்தாரு, பட் நம்ம என்ன விஷயத்துக்கு போயிட்டு வரோம், எதுக்காக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு வரோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த கான்சியஸ் இருந்துதான் நீங்க அப்படி பண்ணியிருப்பீங்களா? அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க மெசேஜ் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அப்போ ஒரு இக்கட்டான சூழல தான் விஜய் அவர்கள் நிஜமாவே மாட்டிட்டு இருக்காரோ. இந்த பக்கம் பாஜகவையும் ஹேண்டில் பண்ணணும், இந்த பக்கம் மக்கள் மனசு கோணாம நடந்துக்கணும், இந்த பக்கம் திமுக அரசியல் எதிரின்னு சொல்லணும், இன்னொரு பக்கம் அதிமுக வாக்குகளையும் வாங்கணும். எதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்றதே ஒரு கன்ஃபியூஷன். இல்ல அதுதான் இப்போ அவங்க ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணி பேசும்போதும் இதே பிரச்சனை தான். அதிமுக கிட்ட இருந்தது என்னன்னா, நீங்க இன்னை வரைக்கும் போட்டியே போடல, நீங்க எப்படி எங்கள்கிட்ட 2.5 வருஷம் பவர்ல வந்து ஷேரிங் கேட்பீங்க அப்படிங்கிறது ஒரு ஆரம்பத்துல ஒரு பிரச்சனையா போச்சு. அதுக்கடுத்து பார்த்தா நீங்க ஈஸியா அதை கண்டுபிடிச்சிடலாம். அவங்க ஒருத்தவங்களை பத்தி பேசவே மாட்டாங்க,
ஆனால் பேசாமலே இருக்காங்க அப்படின்னா, அதாவது கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னா அவங்கள பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, அவங்கள பற்றி எதுவும் பேசவே மாட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் பாஜகவை எதிர்த்து தான் பேசிகிட்டே இருக்காங்க. பட் ஆனால் இங்கே இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்கிறாங்க. இது மட்டும்தான் கொஞ்சம் முரணாக இருக்குது. ஓகே. பட் ஆனா இந்த முரண்களுக்கு மத்தியில எலெக்ஷன் நெருக்கத்துல வர வர இந்த இல்ல இன்னும் pressures பேச்சுவார்த்தை எல்லாமே முடியல. இப்ப நீங்க கேட்கலாம். நிர்மல்குமார் அவர்கள் வந்துட்டு நேத்து பேசியிருக்காரு, போயிருக்காரு இந்த மாதிரி சொல்லலாம். பட் அஃபிஷியலா ஒரு லெட்டர் பேட்ல டிவிக்கு அறிக்கை எதுவும் விடல. இப்போ வரைக்கும் விடல. அதுவே ஒரு முரண் தான். ஏன்னா நான் அதுதான் சொன்னேன். முரண்கள் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அஃபிஷியலா லெட்டர் பேட்ல தலைவர் இல்ல பொதுச் செயலாளர்னு பேரை போட்டு சீல் வச்சு வராத வரைக்கும் அதை வந்து நம்ம அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டா கன்சிடர் பண்ண முடியாது. பார்ட்டியினுடைய ஸ்டேட்மெண்ட்டா கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஐவர் அணி மாதிரி இருக்காங்க. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. நீங்க எடுத்து வச்சு பாருங்க. இந்த 1 வருஷத்துல 1.5 வருஷத்துல விஜய் சொன்னதை விட இவங்க 5 பேர்ல ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னதுதான் அதிகம். கட்சிக்குள்ளேயே வந்து வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். பட் ஒட்டுக்கா சேர்ந்து தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு இவங்க எல்லாரும் கட்டுப்படுறாங்களான்னு பார்த்தா அதுவுமே ஒரு கேள்விக்குரியதான் இருக்கு. இவங்க 5 பேருமே சேர்ந்து தலைவரையே குழப்புறாங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்கு. விஜய் தெளிவோட யோசிக்கணுமோ தாவேகா தலைவர் அப்படின்ற இது இல்லாம உள்ள தொகுதி பங்கீடு பிரச்சனை இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன மாதிரி ஆனந்த் அவர்களுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் போயிட்டு இருக்க மாதிரி. அதாவது என்னன்னா இவர் ஒரு லிஸ்ட்டை கொண்டு போய் நிப்பாட்டுறாராம். அந்த லிஸ்ட்ல கிட்டத்தட்ட 90% வந்து இவர் தவிர்க்கிறாராம். ஸோ இது வேலைக்கு ஆகாது போகாதுன்னு. பட் ஆனால் இங்கே ஆனந்த் அவர்கள் ஆல்ரெடி வந்துட்டு ரசிகர் மன்றத்திலேருந்து இது உழைத்து வந்தவங்க அப்படின்னு அவங்கள கொஞ்சம் நிறைய பேரை முன்னெடுத்து வைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் போல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள ஒன்று அங்கே போயிட்டு தான் இருக்கு. இவர் களப்பணியாளரா யோசிக்க இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா யோசிக்க ஒரு முரண் இருக்குன்னு சொன்னேன். அதுதான் சொன்னேன். இப்படி நிறைய முரண்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் சந்திக்க போற எலெக்ஷனுமே முதல் எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு முறையும் விஜய் அவர்களுக்கு வெளியே போவாரா போக மாட்டாரான்ற கொஸ்டின் இருக்குல்ல. ஸோ இப்போ இன்வெஸ்டிகேஷனுமே எனக்கு சென்னையிலேயே இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல மாத்தி வைங்க, நான் விசாரணைக்கு வந்து ஆஜராகிறேன். அதான் மூத்த பத்திரிகையாளர்கள்ட்ட எல்லாம் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கூட்டணிக்குள்ள விஜய் வந்துட்டாருன்னா அது விஜய்க்கு நல்லதான்னு கேட்டா இந்த எலெக்ஷனுக்கு நல்லது இல்ல. பட் ஆனா அது பிஜேபிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆமா ட்ரூ. இந்த எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் தனித்து நின்னா மட்டும்தான் அடுத்தடுத்த வரும் நாட்கள்ல விஜய் அவர்கள் சஸ்டைனபிலிட்டியோட இருக்க முடியும். தாவேகான்ற ஒரு கட்சி சஸ்டைனபிலிட்டியோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. கண்டிப்பா பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே, அடுத்த டிஸ்கஷன்ல மீட் பண்ணலாம். நன்றி சந்தோஷ். நன்றி.